செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். அந்த செவ்வாய்க்கு, உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு சனியுடைய பார்வை இருக்கு. சனியோட பார்வைங்கிறது திருஷ்டி பார்வை. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அது இல்லாமல் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால சனி பார்க்கறனால வண்டி வாங்கல போகிறது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வாரத்தில் கொஞ்சம் வண்டி வாங்கல போகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறது கொஞ்சம் சிரமப்பட்டு வசூல் பண்ணலாம். ஆனால் சிரமமாக தான் இருக்குது. 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறது. தைரியமாக காரியங்களை செய்வீங்க. அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காரு. அதனால தாயின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அம்மா உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவாங்க. அதன்படி செயல்பட்ட நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். குழந்தைகள் ஓரளவு ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அவர்களால் பெரிய பிரச்சனை எதுவும் இந்த வாரத்தில் இருக்காது. லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு இருக்கார். இந்த வார ஆரம்பத்தில் ராகு சந்திரன் கூட இருக்காரு. அதனால லாபம் கிடைக்கும், தொழில் லாபம் கிடைக்கும். ஆனால் எவ்வளோ லாபம் வந்தாலும் விரயஸ்தானத்தில் சனி இருக்கனால விரயம் ஆகிடும். லாபத்திற்கு ஏற்ற விரயம், விரயத்திற்கு ஏற்ற லாபம் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. இந்த வாரம் செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதற்குள்ளே வருமானம் ஓரளவு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும். இந்த வாரம் தொழில்துறையில் ஈடுபட்டவங்களுக்கு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் வேறு வேலை கிடைக்கிற வரையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியே வரக்கூடாது. இடமாற்றம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிழக்கு திசையை நோக்கி போகிறது தான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஆகாத திசை தெற்கு திசை. தெற்கு திசை நோக்கி போனால் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். இந்த வாரம் உங்களுக்கு கிழக்கு திசை போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வாரம் மேஷராசியில் நல்ல நாள் அப்படின்னு பார்க்குறப்போ, மேஷராசியில் இருந்து அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 13 புதன்கிழமை, ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாள் நல்ல நாளாக இருக்குது. பரணியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 13 புதன்கிழமை, ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாள் நல்ல நாளாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் எந்த காரியங்களும் செய்யலாம், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு தாராபலம் உள்ள நாட்கள். தாராபலம் உள்ள நாளில் செய்கிறப்போ உங்களுக்கு காரிய சித்தியாகும். அந்தபடி இந்த வாரம் இந்த நாளில் செய்கிற காரியங்களில் சித்தியாகும்னு இருக்குது. உங்களுக்கு 7 சனி இன்னும் முடியல. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய, இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு சனி பார்க்கறனால செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய் விளக்கு வைக்கணும். அந்த நெய் விளக்கு பகல் நேரத்தில் வைக்கலாம். அப்புறம் 7 சனி நடக்கிறனால சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்கணும். இந்த 2 விளக்குகள் வைக்கிறனால இந்த வாரம் முழுமைக்கும் பெரிய கெடுதல் வராமல், ஆரோக்கியத்திலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாமல் ஓரளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோட இருக்கிறாக. தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறது நல்ல தனவரவு இருக்குது. ஓரளவு வருமானம் இந்த வாரம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தேவஸ்தானங்களுக்கு யாத்திரை போவீங்க. அதில் உங்களுக்கு நல்ல தரிசனம் இந்த வாரம் கிடைக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் புதனுக்கு தைரியமாக காரியத்தை செய்து அதில் நீங்கள் சாதனையும் பண்ணுவீங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறனால அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னாடி ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அவங்களுக்கு உடல் வலிகள் மாத்திரம் வந்துட்டு போகும் அப்படின்னு இருக்கு. அதற்கு தகுந்த மருத்துவம் கிடைச்சி அவங்க ஓரளவு ஆரோக்கியமாக இருப்பாங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சனியால் பார்க்க போகிறார். அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு வண்டி வாகன போகிறது கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். அது இல்லாமல் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றியோ வீடு பற்றியோ நிலம் பற்றியோ பேசாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் வாகனங்கள் ரிப்பேர் ஆயிருந்தால் ரிப்பேர் செஞ்சு சரி பண்ணிங்க. இல்லாவிட்டால் பெரிய செலவுகள் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அதனால் தொழில் செய்கிற இடத்துல வேலைப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் அந்த வேலை பளு எதிர்பார்க்காம கவலைப்படாமல் வேலை செய்யுங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்காராக. தொழில் நீங்கள் எந்த தொழில் செயற்படாக இருந்தாலும் சரி,
அந்த தொழிலுக்கு ஏற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்படாமல் வேலை செய்யுங்க. உங்களுக்கு லாபங்கிறது உண்டு. தன வரவும் இந்த வாரம் உண்டு. ஒன்றும் பெரிய பிரச்சனை இந்த வாரம் இருக்காது. குழந்தையோட ஆரோக்கியத்தில் மாத்திரம் இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்தவங்க நல்ல நாள் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 13 புதன்கிழமை, ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தியாக அடையும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நல்ல நாள். அதில் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் நன்மைகள் கொடுக்கும். மிருகஷம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 13 புதன்கிழமை, ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை, இந்த 3 நாள் நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்படாமல் இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, சனியோட பார்வை. அதனால குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரும். வண்டி வாங்கலால் ரிப்பேர் ஆகும்னு இருக்கு. அதனால இதுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு வச்சுட்டு வாங்க. இந்த ஒரு பரிகாரம் போதும், வேற எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் முழுசும் ஓரளவு நன்மைகளே நீங்கள் பெறுவீங்க. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காம இருந்தவங்களே இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்க. நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு இனிமேல் கேட்பாங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஓரளவு குறையும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. உங்களுடைய பெருமை நல்லாவே இருக்கும். உங்கள் ராசியில் குரு சுக்கரன் இருக்கனால தெய்வ பலம் உங்களுக்கு இருக்குது. குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் தாயோட ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஆகவே கொஞ்சம் இளைய சகோதரனுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு வரும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, சனியோட பார்வை. அதனால அம்மாவுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட பேசுகிறப்பவும் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட விவாதம் பண்ணீங்கன்னா தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் விவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது. வேலைப்பட அதிகமாக இருக்கும். செய்கிற வேலைக்கு தகுந்த கூலியோ வருமானமோ குறைஞ்சி தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பு. அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருக்கும். அதை முன்னிட்டு இந்த வாரம் நல்லாவே வேலை செய்யுங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்பாவுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமை இருந்தாலும் அப்பாவோட உங்களுக்கு தனலாபம் இருக்குது. ஏன்னா சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் பித்ருக்காரகன், அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்பாவால் உங்களுக்கு தனலாபம் இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கிறது தொழிலில் வேலைப்பட அதிகமாக இருக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியே வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. 10ஆம் இடத்துல சனி இருக்கனால சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தாராளமாக போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. இந்த வாரம் மிதுன ராசி பிறந்த நல்ல நாள் அப்படின்னு பார்க்குறோம். மிதுன ராசியில் பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களை பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 13 புதன்கிழமை, ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை, இந்த 3 நாள் நல்ல நாளாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யலாம். அடுத்து திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை, இந்த 3 நாள் நல்ல நாளாக இருக்குது. இதனால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தாயோட ஆரோக்கியத்துக்கு கெடுதல். அதுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய் விளக்கு வச்சுட்டு வாங்க. அந்த ஒரு காரியம் போதும். மற்றபடி முருகன் உங்களை எல்லா வகையிலும் நன்மை பண்ணுவார். அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பு இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. இந்த வார ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை ராத்திரி 2 மணி 11 நிமிஷத்துலேருந்து
ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி 10 நிமிஷம் வரையில சந்திராஷ்டகம். இந்த சந்திராஷ்டக நாளில் எந்த காரியம் செய்தா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். அதுவும் முக்கியமாக ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை 11 திங்கள் இந்த 2 நாள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாளில் நீங்கள் எந்த காரியம் செய்தா இருந்தாலும் சிறிது யோசித்து நிஜாத்தில் செய்யணும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் சிறிது தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருக்கா. நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி ரொம்ப யோசித்து வேலை செய்வீங்க. ஆனால் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப கோட்டை விட்டுருவீங்க. யாருக்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதான் நான் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. விவாதங்களை தவிர்த்துறது நல்லது. முக்கியமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட, மனைவி கிட்ட, மக்கள்கிட்ட, தாய் தந்தையர்கிட்ட பேசுகிறப்பனா ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். ஏன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களாலே கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இருக்குது. என்றால் குடும்பஸ்தானத்தில் கேது பகையடைஞ்சிருக்கார். அதனால் அதுவும் உங்கள் வார்த்தையினால தான் பகை வரும்னு இருக்குது. அதனால் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். 3ஆம் இடத்துல வேற செவ்வாய் இருக்காரு, சனியோட பார்வை. சகோதரனுக்கு, இளைய சகோதரனுக்கும் ஆகாது. உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கும் பிரச்சனை வரும். இளைய சகோதரனை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது இந்த வாரம் நல்லது. விலகி இருக்கிறதுனா அதுக்காக பிரிஞ்சு சண்டை போட்டு பிரிய வேணாம். விலகி இருக்குன்னா கொஞ்சம் விவாதம் பண்ணாமல் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுறது இந்த வாரம் நல்லது. சில நேரம் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க, சில நேரம் அப்படியே தைரியம் குறைஞ்சிருப்பீங்க. இந்த வாரம் ஆரம்பத்திலே உங்களுக்கு கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் கொஞ்சம் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் கோபத்தை முக்கியமாக விலக்கி விடுவது நல்லது. அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஆகஸ்ட் 10 2 நாள் டிராவல் பண்ணுறப்போ வண்டி வாங்கல போகிறதும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் ராகம் அந்த நாளில் இருக்குது. சந்திரன் ராகம் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் டிராவல் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்காரு. ஆகவே உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கருத்து வேற்றுமை வரும். அவர்கிட்ட கூட ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். தேவையில்லாமல் விவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. அப்பாவுக்கு மூட்டு வலி, கால் வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனைவிக்கும் சில உடல் வலிகள் வரும். ஏன்னா மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதி சனி, அவர் வக்கரமாக இருக்கார். அதனால மனைவிக்கும் சிறிது மூட்டு வலி, கால் வலி வரும். அப்பாவுக்கு கால் வீக்கம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க உணவு முறையில் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல குரு சுக்கன் 2 சுபகரங்கள். அதனால இந்த வாரம் சுப விரயங்கள் நடக்கும். செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அப்பா வழியிலையோ அல்லது தொழிலுக்காகவோ நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்வீங்க. அதுக்குள்ள வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் கடகராசி நல்ல நாள் அப்படின்னு பார்க்குறப்போ, கடகராசியில் பிறந்து புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 13 புதன்கிழமை, ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை இந்த 2 நாள் நல்ல நாளாக இருக்குது. பூசத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ஆயுள்யத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழன் இந்த 2 நாள் நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறப்போ ஆகஸ்ட் 10 12 ஞாயிற்றுக்கிழமை திங்கள் மாத்திரம் தான். மற்ற நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா எப்படியும் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டு காரியத்தை சாதிப்பீங்க. இந்த 2 நாள் ஆகஸ்ட் 10 12 அலைச்சலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, மன கஷ்டங்கள் வந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. ஆயுஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கனால பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. ஏன்னா சந்திராஷ்டகம் இருந்தாலும் சந்திரனுக்கு குருவோட பார்க்கனால தெய்வ பலத்தில் சரி பண்ணிடலாம். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை அந்த 2 நாளில் நினைக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாரம் கடகராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அதனால மற்றவங்ககிட்ட சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை திங்கள் இந்த 2 நாள் விநாயகருக்கு போய் நெய் விளக்கு வச்சுட்டு வாங்க. அந்த விநாயகருக்கு வைக்கக்கூடிய நெய் விளக்கு உங்களுக்கு பாதுகாக்கும். சூமையான நெய் தான் வைக்கணும். 2 விளக்கோ 1 விளக்கோ உங்கள் சாய்ஸ் படி வைக்கலாம். அந்த விளக்கு வைக்கிறது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டகம் இருக்குது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி 10 நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை காலையில் 9 மணி 6 நிமிஷம் வரையில சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியில் பிறந்தவங்க ஆகஸ்ட் 12 13 2 நாள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாளில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி யோசித்து நிஜானித்து எச்சரிக்கையோடு செய்யணும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, சனியுடைய பார்வை இருக்கு. மனைவியோடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். மனைவியை அவங்க தனியாக 2 வீலர் ஓட்டுறாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்கணும்.
உங்களுக்கு மூட்டு வலிகள், கை வலி, கால் வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால இந்த வாரம் கிழங்கு வகைகள் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கிழங்கு வகைகள் சாப்பிட்டா மூட்டு வலி இன்னும் அதிகமாக போயிடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுறாரு. அதனால இந்த வாரத்தில் சகோதர வகையில் பேசுகிறப்போ எச்சரிக்கை இருக்கணும். சகோதரர்கள்கிட்ட விவாதங்களை தவிக்கிறது நல்லது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வாரம் பூமி விஷயமா, வீடு மனை வாங்குறது விஷயமா இந்த வாரம் பேச வேண்டாம். அடுத்த வாரம் அதை பற்றி பேசிக்கலாம். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் கோபம் மூலமாக வரும். 8ஆம் இடத்துல வேற சனி இருக்காரா. சனி உங்களுக்கு 6 கூட 8ஆம் இடத்துல இருக்காரு. 6 கூட 8ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் 7 கூட 8ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு தான். அது என்ன ஆகுன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேற்றுமை வரும். மனைவியோட ஆரோக்கியத்திலையும் சிறு பின்னடைவுகளே இருக்கும். அதனால் அவங்க ஆரோக்கியத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த வாரம் இருக்கணும். லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் குழந்தைகளுக்கு நல்லது. உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ, ஆனால் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைகள் ஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்குது. குழந்தை ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். குழந்தைகள் ஒருத்தர்னால தான் நீங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருக்கனால தெய்வ பலம் இருக்கு. குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால இந்த வாரம் செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்ப செலவு, உங்கள் செலவு எல்லாமே செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்குரிய வருமானம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். ஏன்னா தொழில் ஸ்தானாபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. தொழில் லாபம் கிடைக்கும், ஆனால் செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வாரம் சிம்மராசி பிறந்த நல்ல நாள் அப்படின்னு பார்க்குறப்போ, சிம்மராசி பிறந்த மகத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாள் நல்ல நாள். பூரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை நல்ல நாளாக இருக்குது. உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாள் நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சந்திராஷ்டகம் இருக்கனால இந்த வாரம் கொஞ்சம் சிரமப்பட்ட வாரமாக இருந்தாலும் இந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது 2 நாள் தான். ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை, 13 புதன்கிழமை, இந்த 2 நாள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். மற்ற நாள் உங்களுக்கு ஓரளவு ஆஸ் யூஸ்வல் நல்லா இருக்கும். மனைவி குழந்தை கிட்ட, அது முக்கியம், மனைவி கிட்ட பேசுகிறப்ப மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மனைவியோட ஆரோக்கியத்திலையும் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டம் நடக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், திங்கட்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்கணும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்கணும். இந்த 2 தீப வழிபாடு போதும். இந்த வாரம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், முன்னேற்றங்களை கொடுக்கும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக லாப நோக்கத்தோடு செயல்படுவீங்க, அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. ஆனால் உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார். அது என்ன பண்ணுன்னா தூக்கம் சரியாக வராது. சரியான நேரத்துக்கு தூக்கம் வராது, டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். தூங்குறப்ப தான் உங்களுக்கு எல்லா விதமான யோசனைகளும் வரும். சனியோட பார்வை, திருஷ்டி பார்வை வேற. அதனால நீங்கள் உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அட்வான்ஸ் வழியில் சொல்லிட்டாதீங்க. சொன்னீங்கன்னா அதில் தோல்வி ஏற்படும். சொல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த வாட்டி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். ஆனால் வசூலான படத்தை வச்சு மற்றவங்களை மறுபடியும் திருப்பி கொடுத்துடாதீங்க. திரும்பி வர்றது கஷ்டம். வசூலான படத்தை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குங்க, அதுதான் நல்லது. செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும் ஆழ்கால் உபயோகிக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு கல்லீரலில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் ஆல்கஹால் பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அதாவது டாஸ்மாக சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன், குடிக்க வேணாங்கிறேன். 7ஆம் இடத்துல சனி வக்கரம். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சதா பிரச்சனை தான். ஏதாவது ஒன்று டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசுங்க, நிச்சயமாக டென்ஷன்கள் குறையும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வக்கரம், உங்கள் ராசிநாதன் புதன் வக்கரமாக இருக்கு. 2 வக்கர கிரகங்கள் ஒன்று திருவோணத்தில் இருக்குது. அதனால ஒருத்தர் கொஞ்சம் பார்க்குறப்ப பேசிக்கிறப்ப கொஞ்சம் பிரச்சனை வரும். விட்டு கொடுத்து பேசினா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு சுக்கரன் 2 எதிர்க்கிறாங்க. 2 தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நிறைய டென்ஷன் கொடுக்கும். கூடவே குழிப்பற உட்கிறதுக்கு பார்ப்பாங்க. உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு குழிப்பறிக்க பார்ப்பாங்க. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ எச்சரிக்கையாக இருங்க. முக்கியமாக லாபஸ்தானத்தில், உங்கள் லாபஸ்தானத்தில் விரையாதிபதியும் இருக்கார், உங்கள் லக்னாதிபதியும் இருக்கார். நல்ல செலவு இருக்கும், ஆனால் நல்ல லாபம் கிடைக்கும். லாபம் செலவு 2 ஈக்குவலாக இருக்கும்.
ஆனால் திருஷ்டினால மாத்திரம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். விரயஸ்தானத்தில் கேது, 12ஆம் இடத்துல சனி சுகஸ்தானத்தில் கேது பகையாக இருக்கிறதுனால சரியான நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வராதனாலேயே உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகும். கோபத்தை குறைச்சா நல்லது. ஆல்கஹால் உபயோகப்படுத்துகிறவங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இல்லைன்னா உங்கள் கல்லீரலில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு கொடுத்துரும். ஆல்கஹால் உபயோகப்படுத்துறவங்க தான் இந்த பிரச்சனை, மற்றவங்களுக்கு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் கன்னிராசி நல்ல நாள் அப்படின்னு பார்க்கப்போ, கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழன், இந்த 3 நாள் நல்ல நாள். ஹஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 13 புதன்கிழமை மாத்திரம் ஓரளவு சுமாரான நாள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 11 திங்கள், ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை, இந்த 3 நாள் நல்ல நாளாக இருக்கு. இந்த வாரம் கன்னிராசி பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. கன்னிராசி பிறந்தவங்களுக்கு இந்த வார கடைசியில் ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை காலை 9:06 ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை பகல் 11:43 வரையில சந்திராஷ்டமம். நடுவில் உங்களுக்கு அந்த இந்திய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 வருது. அந்த நாளில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல போக வேண்டாம். அன்றைக்கி வந்து இந்திய சுதந்திரம் தான், எல்லாம் லீவாக இருக்கான்னு சொல்லி டாஸ்மாக் பயன்படுத்துறவங்க அன்றைக்கி பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கிறது. அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லதுக்காக சொல்கிறேன். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறனால தான் உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கணும்னு இருக்கேன். மருந்து சாப்பிட்றனாலும் சரி, கரெக்டான மருந்து சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். இல்லைன்னா அதாவது நல்ல மாத்திரை சாப்பிட்றதுக்கு பதிலாக பேதி மாத்திரை பக்கத்தில் வச்சுட்டு அதை சாப்பிட்ருவீங்க. அதனால் வந்து என்ன மருந்து சாப்பிட்றோமோ அது கரெக்டாக பார்த்து சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லது. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய் விளக்கு வைங்க. சனி பார்வை அடுத்து கண்டக சனி இருக்கிறனால சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைங்க. இந்த 2 விளக்கு வைங்க போதும். இந்த வாரம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும், பிரச்சனைலாம் தீரும் அப்படின்னு இருக்கு. அடுத்து துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் அப்படிங்கிறப்போ சுக்கன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குருவோட இருக்கார். தெய்வ பலம் நல்லா இருக்கு. தெய்வ பலத்தினால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். உங்களை சுற்றி எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி, இன்டர்வியூலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரம் வந்து 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கு. குழந்தைகளாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குழந்தைகள் கொஞ்சம் அடம் பிடித்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க சந்தோஷத்தை தான் கொடுப்பாங்க. குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க. ஏன்னா குழந்தைகளும் உங்கள் மேலே கோபமாக இருப்பாங்க. அதனால குழந்தைகிட்ட கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சனி இருக்கார். பழைய பாக்கிகள்லாம் வசூல் ஆகும். எப்படிப்பட்ட இன்டர்வியூ போனாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. கடன் சுமை கொஞ்சம் குறையும். நீங்கள் கடன் குறையணும்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையாக கடன் தொகையை கொடுத்தா சரியாயிடும். மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் வந்து விரயஸ்தானத்தில் போய் சனியோட பார்க்கறார். அதனால் மனைவிக்காக செலவினங்கள் ஆகும். அதுக்குள்ள வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியோட ஆரோக்கியத்தின்னு கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களுக்காக, குழந்தைகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, தாய் தந்தையருக்காக செலவினங்கள் ஆகும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கன் இருக்குது, நல்ல பாக்கியம் இருக்குது, தெய்வ பலம் இருக்குது. தேவஸ்தங்களுக்கு யாத்திரை போவீங்க, அதில் நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் புதனுக்கு புத ஆத்தி யோகம் இருக்குது. அதனால் வந்து தொழில்துறை விருத்தி நல்லா இருக்குது. தொழில்துறையில் நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிப்பீங்க. இந்த வாரம் ஒரு அமோகமான வாரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது உங்களுக்கு வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போனவங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியோட ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். ஏன்னா மனைவி ஸ்தானாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கார். மனைவியுடைய ஆரோக்கியம் நன்றாக பார்த்துக்கிட்டா இந்த வாரம் போதுமா இருக்கு. இந்த வாரம் துளாராசி பிறந்த நல்ல நாள் அப்படின்னு பார்க்குறோம். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களை பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கள், ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை, இந்த 3 நாள் நல்ல நாள். சுவாதியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்கு. விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கள், ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை, இந்த 3 நாள் நல்லா. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும்.
பெரிய பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மனைவியோட ஆரோக்கியத்துக்காக செவ்வாய்க்கிழமைக்கு முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு வச்சுட்டு வாங்க. பகல் நேரத்தில் வச்சுட்டு வர்றது நல்லது. இந்த ஒரு பரிகாரம் போதும், இந்த மாதம் இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைய முடியும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரு. ஆனால் சனியால் பார்க்கப்படுறார். லாபம் கிடைக்கும், லாப நோக்கத்தோடு செயல்படுவீங்க. ஆனால் திருஷ்டியும் கூடவே இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்த போதும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் வலி, மூட்டு வலி, கை கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய மருந்து கொடுத்தா சரியாயிடும். ஏன்னா ராகு குருவோட பார்வை இருக்கு. அதனால கொஞ்சம் மருந்து கொடுத்தா சரியாயிடும். நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மைகள் எதிர்பார்க்க முடியும். பெரிய பிரச்சனைகள் வராது இந்த வாரம். போன வாரத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனை, இந்த வாரம் பெரிய பிரச்சனை வராது. 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார். 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறனால இந்த வாரம் குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க. குழந்தைங்களை ரொம்ப கடிஞ்சிக்காதீங்க. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்கனால திடீர்னு சொல்லிக்காம போயிட போகிறாங்க. அதனால குழந்தைகிட்ட கடிஞ்சிக்காமல் இருக்கிறது நல்லது. குழந்தைகிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க, அப்போ தான் நல்லது. குழந்தைங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அமைதியாக உட்காந்து அவங்கள சோறு விட்டுங்க, நல்லது. அமைதியாக உட்காந்து அவங்ககிட்ட நல்ல விதமாக பேசுங்க, அப்போ தான் அவங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. 8ஆம் இடத்துல குருவும் சுக்கரன் 2 பேரும் இருக்காங்க. அதனால் இந்த வாரம் யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. கொடுத்தா திரும்பி வராது. உங்களுக்கும் வயிறு உபாதைகள் கொடுக்கும். வயிறு உஷ்ணமாகும், அஜீரண கோளாறு வரும், வயிறு உபாதைகள் கொடுக்கும். அதனால் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப்பொருளை சாப்பிட்றதுனா முக்கியமாக தவிச்சிடுறது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சூரியன் புதாத்தி யோகம் கொடுக்குது. அதனால் தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார். அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாதீங்க. பேசினா சண்டை சச்சரவாயிடும். 10ஆம் இடத்துல கேது இருக்கார். தொழில் செய்கிற இடத்துல நல்ல வேலை வாங்கிக்குவாங்க. ஆனால் அதற்குரிய ரெமுனரேஷன் உங்களுக்கு, அதாவது வருமானம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. வேலை நல்லா வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்துக்கு லாப நோக்கத்தோடு செயல்படுறீங்க அப்படிங்கிற ஒரு அவச்சொல் இருந்தாலும் உங்கள் செயல்பாடுகள் எப்படியோ அதன்படியே நடந்துங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு சுக்கரன் இருக்கனால நைஸாக உங்ககிட்ட பேசி பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி காட்ட மாட்டாங்க. அதனால் பண விஷயத்தில் மாத்திரம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் சரி, நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, பணம் உங்ககிட்ட கேட்டால் வராதுன்னு நினச்சி கொடுக்குறதா தான் கொடுக்கலாமே தவிர நாளைக்கு வரும்னு நினச்சி நீங்கள் எதுவும் கொடுத்துடாதீங்க, வராமல் போய்டும். இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாள் அப்படின்னு பார்க்கும்போது, விருச்சிக ராசி விசாகம் 4ஆவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 13 புதன்கிழமை, ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை 3 நாள் நல்ல நாள். அனுஷத்தில் பிறந்தவங்க ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை 2 நாள் நல்ல நாள். கேட்டில் பிறந்தவங்க ஆகஸ்ட் 13 புதன்கிழமை, ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் வெற்றியை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அஷ்டம் குரு நடக்குது. அஷ்டம் குரு நடக்கனால பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வச்சுட்டு வாங்க. இந்த ஒரு தீப வழிபாடே போதும். இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவு பண விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறைந்து, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறைந்து ஓரளவு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால தெய்வ பலம் நல்லா இருக்கு. தெய்வஸ்தங்களுக்கு யாத்திரை பண்ணுவீங்க, நல்ல தரிசனம் கிடைக்கும். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீங்க, அவங்களும் பரஸ்பரம் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதனால இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும், ஆனால் பெரிய தோஷங்கள் வராது. 4ஆம் இடத்துல சனி வக்கரம். அதனால அம்மாவுடைய ஆரோக்கியத்துக்கு சிறு கெடுதல் ஏற்படும். அம்மாவுக்கு சிறு ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிக்கிறது நல்லது. இல்லாவிட்டால் செலவு, ரொம்ப பெரிய செலவு வச்சிடும். அது இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். விவாதங்களை தவிர்க்கிறது தான் நல்லது. 7ஆம் இடத்துல குரு சுக்கரன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவாங்க. ஆனால் அவங்க மறைந்திருந்து 4 பேருக்கு தெரியாமல் ஆலோசனை சொல்லுவாங்க.
7 கூடிய 8ஆம் இடத்துல சூரியனோட இருக்கார். மனைவிக்கு கொஞ்சம் உடல் உஷ்ணமாகும், இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வராது. தெய்வ பலம் அவர்களை காப்பாற்றும். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கெடுதல் உண்டு. தந்தைக்கு சிறு உடல் பாதைனாலும் உடனடியாக மருத்துவம் காமிக்கிறது நல்லது. பொதுவாக இந்த வாரம் தாய் தந்தையர்களுக்கு ஆகாதுன்னு இருக்கு, அவர்களுக்கு ஆரோக்கியம் பார்த்துக்கிட்டா போதும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தொழில் விருத்தி இருக்கு, வேலைப்படி இருக்கும், இருந்தாலும் விருத்தியும் இருக்கும். ஆகவே கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வாரம் தனுசுல பிறந்த நல்ல நாள் அப்படின்னு பார்க்குறப்போ, தனுசுல பிறந்த மூலம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கள், ஆகஸ்ட் 15 வெள்ளி, ஆகஸ்ட் 13 புதன், இந்த 3 நாள் நல்லா இருக்கு. அதாவது திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் நல்ல நாள். பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கள், 13 புதன், 14 வியாழன், 15 வெள்ளி, 4 நாள் இன்னைக்கு நல்ல நாள் இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே தெய்வபலம் நல்லா இருக்கு. இந்த வாரம் தாய்க்கும் தந்தைக்கும் சிறிது ஆரோக்கிய குறை வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பரிகாரமாக தாயின் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்காக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைக்கணும். இந்த 2 தீப வழிபாடு உங்களை காப்பாற்றும், கெடுதல்களை குறைக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் வக்ரகதியில் இருக்கார். இந்த வாரம் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் தைரியம் குறைஞ்சிருக்கும். பண விஷயத்தில் வருமானத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். 2ஆம் இடத்துல வேற ராகு, மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ விவாதங்கள் ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசினா தெய்வ பலத்தில் அந்த விவாதங்களில் பெரிய பிரச்சனை வராது. 6ஆம் இடத்துல குரு சுக்கரன் இருக்கார். ஆக குழந்தைங்களுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும். குழந்தையோட ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை இருக்கும். ஏன்னா குருங்கிறது புத்திரக்காரகன், அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தையோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்துல சூரியன் புதன் புதாத்தி யோகம் இருக்கு. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவாங்க. அவங்க புத்திசாலித்தனமாக இந்த வாரம் செயல்படுவாங்க. கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள்னால் இந்த வாரம் அவங்களுக்கு போகும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்துல கேது இருக்காரு. பிரயாணம் செய்கிறப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் வலிகள் வரும், இன்ஃபெக்ஷன் வரும், கிருமிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. தந்தையால் பெரிய பிரச்சனை வராது. ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமை வரும். ஆனால் அதை பொருட்படுத்த வேணாம். நிச்சயமாக பெரிய தீமை தந்தைக்கும் உங்களுக்கு வராது. இந்த வாரம் மகராசி நல்ல நாள் அப்படின்னு பார்க்குறோம். மகராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் 4 நாள் நல்ல நாள். ஆகஸ்ட் 11 திங்கள், ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழன், ஆகஸ்ட் 15 வெள்ளி, இந்த 4 நாள் நல்ல நாளாக இருக்குது. திருவோணத்தில் பிறந்தவங்க ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை மாத்திரம் நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவங்க ஆகஸ்ட் 11 திங்கள், ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழன், இந்த 3 நாள் நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, வியாழன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறனால தொழிலில் போட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். பண விஷயம் வர்றதில் கொஞ்சம் தடைகள் வரும். அதுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வச்சுட்டு வாங்க. இந்த தீப வழிபாடு உங்களுக்கு ஓரளவு காப்பாற்றும். அப்புறம் உங்கள் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால மற்றவங்கள்ட்ட பேசப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பரிகாரமாக திங்கட்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் துர்க்கைக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைங்க. இந்த 2 தீப வழிபாடு போதும். மகர ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே ராகுபான் இருக்காரு. 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல தனவரவு இருக்கு. கையில் பணப்புழக்கம் நல்லா இருக்கும். உங்கள் ராசி குருடைய பார்வை, அடிக்கடி பிரயாணம் செய்வீங்க. தெய்வஸ்தலங்களுக்காக பிரயாணம் செய்வீங்க. நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பார்வைங்கிறது தெய்வ பலத்தோடு இருக்கிற அந்த பார்வை. சுக்கரன் சேர்ந்த குரு 5ஆம் இடத்துல உங்கள் குரு உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் இந்த வாரம் தெய்வ பலம் நல்லா இருக்குது. திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் விரைவில் கிடைக்கும். அந்த திருமணத்திற்கான ஏற்பாடுகள், அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் தெரிய ஆரம்பிக்கும்.
5ஆம் இடத்துல வந்து குரு சுக்கிரன் இருக்கிறது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. குழந்தைகளால் நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கனால கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல போகாமல் இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். இந்த வாரமே வாங்க வேண்டிய பணம் வாங்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது செலவினங்கள் இருக்கும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது இந்த கும்பராசி ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கும் உடல் உபாதைகள் சிறு அளவில் ஏற்படும். மூட்டு வலிகள், உடல் வலிகள் ஏற்படும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அதனால பிரயாணம் பண்ணுறப்போ, 2 வீலரில் போகிறப்போ, சிட்டி லிமிட் தாண்டி போகிறப்போ உபகரணங்கள், அதாவது தலைக்கவசம் அணியாமல் போக வேண்டாம், ஹெல்மெட் போடாமல் போக வேண்டாம். அதே மாதிரி காரில் போகிறப்ப கூட செல்ஃப் டிரைவிங் பண்ணுறவங்க ராத்திரி ட்ராவல் பண்ணுறது, செல்ஃப் டிரைவிங் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லாவிட்டால் தேவையற்ற விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா உங்கள் வண்டி, அதாவது நீங்கள் நல்லா ஓட்டினாலும் சரி, திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆகிடும். அதான் நடுவில் நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிட்டி லிமிட் தாண்டி போகிறதும், காரில் போகிறவங்க செல்ஃப் டிரைவிங் பண்ணி ரொம்ப தூரம் இரவில் பயணம் பண்ணுறதோ அவாய்ட் பண்ணுறதும் நல்லது. இந்த வாரம் கும்பராசி நல்ல நாள் அப்படின்னு பார்க்க, கும்பராசி வந்து அவிட்டம் 3-4 பாதங்களை பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை, இந்த 3 நாள் நல்ல நாளாக இருக்குது. சதயத்தில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கள், ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழன், இந்த 3 நாள் நல்ல நாளாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, 8ஆம் இடத்துல செவ்வாய் சனியால் பார்க்குறனால ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். செவ்வாய் அப்படிங்கிறப்போ எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு, வாகனங்களுக்கு அதிபதி. ஆகவே வாகனங்கள் பழுது இருந்தால் உடனடியாக சரி பார்த்துக்கிறது நல்லது. பழுதடைந்த வாகனத்தை வச்சு வெளியில் போகிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. பரிகாரமாக 7.5 சனி உங்களுக்கு நடக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைங்க. இந்த ஒரு பரிகாரம் போதும். இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை குறைக்கும். அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கு. ஜென்மசனினாலே உங்களுக்கு வந்து டென்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியான நேரத்தில் தூக்கமே வராது. உடல் வலிகளும் கொடுக்கும். மூட்டு வலி, முதுவலி, ஏதாவது ஒன்று வலி இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நிறைய வேலைப்பளு கொடுப்பாங்க. நல்ல வேலை செய்யறேன்னா நல்ல வேலை இன்னும் அதிகமாக கொடு அப்படின்னு உங்களையே வேலை அதிகமாக கொடுப்பாங்க. வேலை செய்கிறது தான் நல்லது. ஏன்னா வேலை செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது. வேலை செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற உடல் ஆரோக்கிய குறைவுகள் வந்துடும். இது ஒரு சாரம். இன்னொரு சாரருக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியாமல் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வேலை செய்கிறது தான் நல்லது. 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்காரு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களால நீங்கள் நன்மையை உங்களுக்கு அடைய முடியும். தாயின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தாய்க்கு இருந்த உடல் கோளாறுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அவங்க நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காரு. இந்த வாரம் குழந்தைகளுக்கு நன்மை உண்டு. அது இல்லாமல் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். இருந்தாலும் குரு 4ஆம் இடத்துல இருக்கிறனால நண்பர்கள், உறவினர்கள் நன்மைகளை அடைவீங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது ஒரு பக்கம் சிறு கருத்து வேற்றுமை வந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 7ஆம் இடத்துல செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்காரு. அதனால வந்து மீனராசியில் பிறந்தவங்க கூட வண்டி வாங்கல போகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வேலைப்பளு அதிகமாக இருக்கிறனால தூக்கம் சரியாக இருக்காது. ஆனால் சரியான தூங்கல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த வாரம் மீனராசி பிறந்த நல்ல நாள் அப்படின்னு பார்க்குறோம். மீனராசியில் பிறந்த பூரட்டாதி 4ஆவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 11 திங்கள், ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழன், இந்த 3 நாள் நல்ல நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவங்க ஆகஸ்ட் 11 திங்கள், ஆகஸ்ட் 15 வெள்ளி, இந்த 2 நாள் நல்ல நாள்.
ரேவதியில் பிறந்தாலும் ஆகஸ்ட் 13 புதன், ஆகஸ்ட் 14 வியாழன், இந்த 2 நாள் நல்லா. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது. ஆகையினால சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைங்க, ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைங்க. இந்த தீப வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் 1 மாதம் கழித்து, அதாவது சரியாக ஒரு 30 நாள் கழித்து ஆன்லைனில் ஜோதிட வகுப்பு எடுக்கலான்னு பிரியப்படுறேன். அதற்கான ஆயத்தங்கள், அதுக்கான ஆப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விஷயங்கள் சொல்லுங்கள். பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து இந்த கால ஜோதிடம் வரையில், மேல்நாட்டு ஜோதிடம் வரையில் எல்லா ஜோதிடமும் எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.